பணம் மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையையும் வாழ்க்கை சூழலையும் தீர்மானிக்கிறது. பணம் இருப்பவனுக்கு மரியாதையையும் பணம் இல்லாதவனை கேவலமாகவும் பார்க்கும் சமூகத்தை இந்த கதைகள் தோலுரிக்கிறது. பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல. பணத்தை தாண்டி அன்பும் கருணையும் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும் என்பதை இறுதியில் புரிய வைக்கிறது. மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஊட்டி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து இறங்கிய சூர்யாவின் கையில் வெறும் 200 ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது. அதோடு அவன் முகத்தில் பெரும் சோகமும் நிரம்பி இருந்தது. குறைந்த விலைக்கு சாப்பிட ஒரு ரோட்டு கடைக்கு சென்றான். அப்போது திடீரென அவனது அம்மாவின் ஞாபகம் வர கண்களில் இருந்து கண்ணீர் கசியத் தொடங்கியது. சூர்யா அவனது அம்மாவை இழந்து அன்றோடு 2 வாரங்கள் ஆயிருந்தன. சூர்யாவிற்கு எல்லாமே அவனது அம்மாதான். நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மரணப்படுக்கையில் கிடந்த அவனது அம்மாவை காப்பாற்ற சில லட்சங்கள் தேவைப்பட்டன. இதில் பெரிய கொடுமை என்னவென்றால், சூர்யாவிற்கு அவனது சொந்த குடும்பத்தாரே உதவுவதற்கு முன்வரவில்லை. சரியான சிகிச்சையை உரிய நேரத்தில் அளிக்காததால் சூர்யாவின் அம்மா இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார். சொந்தங்கள் மீதும் இந்த வாழ்க்கையின் மீதும் இருந்த நம்பிக்கை அவனது அம்மாவின் மரணம் முற்றிலும் இழக்கச் செய்திருந்தது. அந்த பார்ட்டிக்கு அனன்யாவை அஞ்சலி தான் வற்புறுத்தி அழைத்து வந்திருந்தார். ஒண்ணுதான். சரி, ஓகே, வேற கோக்காது குடிக்கிறியா? ஓகே, சரி, ஓகே. நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு இப்ப எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேனே. இப்ப பிரகாஷ்க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சிட்டியிலேயே ரொம்ப பெரிய பணக்கார, ரொம்ப அழகா இருக்கான். உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் கல்கி. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த அந்த விஷயத்த நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. கௌதம் கல்யாணம் ஆன உடனே என் புருஷன் கௌதம் மேல் படிப்புக்காக வேற ஊர் போயிட்டான். கல்கி, are you okay? You okay? கல்கி, கல்கி. ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம்னு நான் டாக்டர் கிட்ட போனா அங்க நினைச்சு பார்க்க முடியாத சம்பவம் நடந்தது. நீ தாயாக போற கல்கி. கேடு கட்ட நாயே, இவ்வளவு நாள் உன்னை சோறு போட்டு வளர்த்ததுக்கு ஒரேடியே மானத்தை வாங்கிட்டல. என்ன இதெல்லாம்? நேத்து தான் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா இன்னைக்கு நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்றாங்க. சத்தியமா இவங்க என்ன சொல்றாங்கன்னே புரியலப்பா. நான் எப்படி? சந்தனா தனது அப்பாவின் கட்டளையின் பேரில் ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள். அவன் ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன் என்று கூறி அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் உண்மையில் அவன் ஒன்றுக்கும் ஆகாத பிச்சைக்காரன் என்று தெரிந்து மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள். தனது தந்தையே தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வார் என்று அவள் நினைத்தும் பார்த்ததில்லை. அதனால் தனக்கு திருமணம் நடந்ததை வீட்டை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருந்தாள். ஹரிஷ் சந்தனா வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராகவே வாழ்ந்து வந்தான். ஆனால் அவை எல்லாம் பேருக்காகத்தான். அந்த வீட்டில் ஒருவர் கூட ஹரிஷை மதிப்பதில்லை. சில சமயங்களில் சமையல் அறையிலும், சில சமயங்களில் நாயிருக்கும் அறையிலும் படுத்துக் கொள்வான். அவனுக்கு அவைதான் மாளிகை. தம்பி, யார் நீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆகுது. வேற எதுவும் சாப்பிட்றீங்களா? கடை எடுத்து வைக்க போறேன். சாரி, நான் ஏதோ ஒரு நினைப்புல என்று கூறிவிட்டு தனது கையை கழுவச் சென்றான் சூர்யா. அவனது சோர்ந்த முகத்தையும் அழுக்கான சட்டையையும் பார்த்து கடைக்காரர் இரக்கம் கொண்டார். தம்பி, ஊட்டியில நீங்க எங்க போனோம்? சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லை. அப்புறம் எதுக்கு தம்பி இங்க வந்தீங்க? அது
ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே பஸ் ஏறி வந்துட்டேன். எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தம் என் அம்மா மட்டும்தான். அவங்களும் கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே இங்கே ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்துருவேன். என்னப்பா சொல்ற? யாரும் இல்லைங்கிற, எங்க போறதுன்னு தெரியலங்கிற. உன்னை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாலப்பா இருக்கு. நீ இங்கே இரு, அண்ணன் மதியம் சாப்பாடு ரெடி பண்றேன், இருந்து சாப்பிட்டு போ. இந்தாங்க. அட அதெல்லாம் ஒண்ணு வேணா, உள்ள வைப்பா. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம? தம்பி சாப்பிட்டு தான் போறேன். அண்ணா, என்னால் முடிஞ்ச உதவி நான் ஏதாவது பண்றேனா? சொன்னா கேட்க மாட்டேன். சரி வா. சூர்யா எதிர்பாராமல் ரோட்டை கவனிக்கிறான். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சார் ஒரு 10 நிமிஷம் சார். மை ஃபுட் இடியட்ஸ் டிகட்ஸ். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நான் நடு ரோட்ல நிக்கிறது? சீக்கிரமா வேற காரை வர சொல்லு மேன், அப்புறம் இதை சரி பண்ணலாம். ரவிக்குமார் பேசிக்கொண்டே நடு ரோட்டை கிராஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து கொண்டிருந்தது. ரவிக்குமார் அதை சற்றும் கவனிக்காமல் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்க அதை கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா திடுக்கிட்டு வேகமாக ஓடிச் சென்று ரவிக்குமாரை பிடித்து வேகமாக தள்ளிக்கொண்டு ரோட்டை விட்டு வெளியே சென்றான். பிரேக் பிடிக்காமல் வந்த அந்த வண்டி வேகமாக கிராஸ் செய்ய நூல் இழையில் ரவிக்குமார் உயிர் தப்பினார். முன்ன போய் காதலிச்ச பாரு. அவள் தந்தை குணசேகரன் தானது. அனனியா குடித்துவிட்டு யாரோ ஒருவனுடன் தங்கியிருக்கிறாள் என்று அவர்களை அழைத்து வந்து காட்டியதே அஞ்சலிதான். ஒரு பொண்ணுக்கு பொண்ணு எதிரின்னு பழமொழி இருக்கு. ஆனா நல்லா போய்கிட்டு இருந்த என்னோட காதல் வாழ்க்கைக்கு யமனா என்னோட தங்கச்சிய வருவான்னு கனவுல கூட எதிர்பார்க்கல. எங்க அப்பா என்னோட சித்திய கல்யாணம் பண்ணி இருந்தாலும் சித்தி பொண்ணு அஞ்சலியை என்னோட சொந்த தங்கச்சியா தான் பார்த்தேன். தங்களை விட பணக்காரனான பிரகாஷை அனன்யா திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் என்று தெரிந்ததிலிருந்து அஞ்சலிக்கும் அவள் அம்மா மீனாவுக்கும் பொறாமையில் மூச்சே நின்றுவிடும் போல் ஆகிவிட்டது. அந்த திருமணத்தை நடக்க விடாமல் செய்ய அம்மாவும் மகளும் சேர்ந்து நடத்திய நாடகம் மிக சிறப்பாக அரங்கேறியது அவர்களுக்கே ஆச்சரியம்தான். அதை விடுங்க, இந்த டிசைன் எப்படி இருக்கு மாப்ள? நல்லா இருக்கு. பிரகாஷையும் குணசேகரையும் அஞ்சலி அழைத்து வரும்போது அனன்யா இருந்த அறையிலிருந்து அரைகுறையாக அணிந்த ஆடைகளுடன் வெளியேறிக் கொண்டிருந்தான் அந்த இளைஞன். அன்று இரவு அவ்வாறு நடக்கவில்லை என்றால் பிரகாஷின் கோபத்திற்கு அவ்வளவு வெப்பம் இருந்திருக்காது. அதன் பிறகு எல்லாமே அஞ்சலியும் அவள் அம்மா மீனாவும் இணைந்து எழுதிய திரைக்கதைப்படியே நடந்து முடிந்தது. காதலி துரோகம் செய்துவிட்டாள் என்று புலம்பி தெரிந்து கொண்டிருந்தவனை கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குரியவனாக மாற்றத் தொடங்கினாள் அஞ்சலி. இவங்க உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதனாலதான் இவங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸே இல்லாம நடந்திருக்கு. இப்போ அந்த கரு கலைக்க முடியாத ஸ்டேஜ்ல இருக்கு. மீறி கலைச்சா அவங்க உயிருக்கே ஆபத்து. ராஜசேகர், எனக்கு கல்கியோட பிரெக்னன்சி பத்தி தெரியும். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தைய கௌதமோட வாரிசாக்க வேண்டியது என் பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலையும் 2 பேரும் பிரிஞ்சிடாம நான் பாத்துக்கிறேன். அவ குழந்தைய பெத்துக்கிற வரைக்கும் அவ வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்கோங்க. மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே. ப்ளே. எல்லா கேமராவும் பார்த்தாச்சு. 6 மாசமா யாரும் உள்ளேயும் வரல, கல்கி அம்மா வெளியவும் போகல. நான் எப்பவும் என் கர்ப்பத்தை பத்தியே நினைச்சு என்னை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் யாரையும் பார்க்கல, மத்தவங்களும் என்னை பார்க்க வரல. வயத்துல இருக்கிற என் குழந்தை கூடவே பேசிட்டு இருந்தேன். என்னடா எட்டி உதைக்கிற? சீக்கிரம் வெளியே வந்து அம்மாவை பார்க்கணுமா? பிச்சைக்கார நாய்க்கு பணக்கார வீட்டுல இடம் கேக்குதா? என்ன சந்தனா, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்க? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? ஓ, லவ் பண்றியா? ஓகே ஓகே. அப்படின்னா ஒன்று பண்ணு. நியூ இயர் வருதுல்ல, எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடு. பிச்சை காசு 1000-2000 ரூபாய்க்கு இல்ல, லட்சக்கணக்கில். என்ன, உன்னால முடியுமா? ஆனா சந்தனா, என்கிட்ட அவ்வளோ காசு எங்க இருக்கு? அது மட்டும் இல்லாம அவ்வளோ காசெல்லாம் நான் என் கண்ணால கூட பார்த்தது கிடையாது. இதெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தர முடியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. சாரி ஸ்னேகா, என் ஹஸ்பண்ட் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பேன்.
அவர் தான் ஊர்லயே இல்லையே, அவர் ஃபாரின்ல இருக்காரு. என்ன பண்றது? வேலை வேலை வேலைன்னு அவரை போட்டு வாட்டி எடுக்கிறாங்க தெரியுமா என்று சந்தனா தன்னை பற்றி அவளது தோழியிடம் கிண்டல் அடிப்பதை கேட்டுக்கொண்டே அதை பொருட்படுத்தாமல் சமைத்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ். என்னோட ஹஸ்பண்ட் நியூ இயர் கிஃப்டா எனக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தந்திருக்காரு. வாட்? வாவ் டி, எனக்கு உடனே போட்டோ எடுத்து அனுப்பு, நான் பார்க்கணும். கண்டிப்பா அனுப்புறேன். ஆமா, உன் ஹஸ்பண்ட் உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? ஸ்னேகா கேட்ட இந்த கேள்வி சந்தனாவை ஹரிஷின் மேல் கோபப்பட வைத்தது. என் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார், நன்றியெல்லாம் வேணாம் சார். இல்ல தம்பி, நீங்க நினைச்சிருந்தா இதோ மத்தவங்கள மாதிரி தள்ளி நின்று சும்மா வேடிக்கை பார்த்துருக்கலாம். ஆனா நீங்க அப்படி செய்யலையே. ரொம்ப தைரியமா துணிஞ்சு முன்ன வந்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. இது சாதாரணம் கிடையாது, பெரிய விஷயம் தம்பி. நீங்க யாரு? இங்க ஊட்டியில தான் இருக்கீங்களா? நான் வந்து ஐயா, பையன் வெளியூர்னு சொன்னா சொந்த பந்தம்லாம் யாரும் இல்லை, பொழப்ப தேடி வந்திருக்கான். காலையிலேருந்து நம்ம கடையில் தான் உட்காந்துருக்கான். பார்க்கவே பாவமாக இருந்துச்சு, அதான் இருந்து சாப்பிட்டு போன்னு உட்கார வச்சிருக்கேன். நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க. தம்பி, சொல்லணும்னு தோணுது, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பேசாம என் கூடயே வந்துருங்களேன். உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். இல்ல சார், பரவாயில்ல. இன்னைக்குதான் உங்களை முதல் தடவையா பாக்குறேன். ஆனாலும் என்னமோ தெரியல, மனசுக்குள்ள ஏதோ ரொம்ப தெரிஞ்ச உறவு மாதிரி ஒரு உணர்வு. நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்கன்றதுக்காக இதை நான் சொல்லல, என் மனசார சத்தியமா சொல்றேன். சார் சார், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ உங்களை காப்பாத்திட்டேங்கிற உணர்ச்சி வசத்துல நீங்க சொல்றீங்க. ஆனா அதை ஏத்துக்கலாமா வேணாமாங்கிற மனக்குழப்பத்துல நான் இருக்கேன் சார். ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கேன் சார். என்னை விட்டுருங்க சார், நான் கிளம்புறேன். தம்பி, ஐயா இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷன் தம்பி. கொடுத்த வாக்க மீறவே மாட்டாரு. குடும்பம் மானமே போச்சு. என்னால என் குடும்பத்துக்கு பெரிய அவமானமும் பிரகாஷ் குடும்பத்துக்கு பெரிய மன உளைச்சலோ வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி என் குடும்பமே என்னை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் என் அப்பா ஒரு முக்கியமான முடிவெடுத்தாரு. ஒரு நிமிஷம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்பு. என் வாழ்க்கையவே இப்படி புரட்டி போட்ட அந்த ஒருத்தன் யாரு? நீயா? ஹையர் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு 5 மாசத்துக்கு அப்புறம் வரதா தானே அப்பா சொன்னாரு. உனக்கு வெக்கமா இல்ல? திருடம் போலீஸ விசாரிக்கிற மாதிரி நீ என்ன கேக்குறியா? கல்யாணம் ஆகி 4 மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வரேன். இப்படிதான் உங்க மாப்பிள்ளைக்கு வரவேற்பு கொடுப்பீங்களா? இந்த வெக்கம் கெட்டவ வேற எவன் குழந்தையோ வயித்துல சுமந்துகிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நிக்கிற பாரு. உன் குழந்தைக்கு எப்படி ஏன் இனிஷியலை கொடுப்பேன்னு நினைக்கிற? எனக்கு இந்த கல்யாணத்துல நம்பிக்கை இல்ல. ஏய் மாப்ள, கல்கி கல்கி என்ன அசோக், ஒரே ஹாப்பியா இருக்க? என்ன விஷயம்? ஜாக்பாட் ஏதாவது வின் பண்ணிட்டியா? உன்னை விட எனக்கு வேற என்ன வேணும்? நீ தான் எனக்கு ஜாக்பாட். வாவ், இது உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இது பாலிவுட் செலிபிரிட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ற பேக். உனக்காக யூஎஸ்ல இருந்து வாங்கியிருக்கேன். எனக்காக வாங்கிட்டு வந்த? So sweet, I love it. Thank you so much. உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பேக் வாங்கியிருக்கேன் தெரியுமா? இதோட விலை 60 லட்சம். What? 60 lakhs? ஏங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல அவர் உங்க உயிரை காப்பாத்திருக்காருன்னா அவருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா டாடி, இந்த மாதிரி பிச்சைக்கார நாயங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. I can't trust these kind of people. தலை குனிந்தபடி நின்று கொண்டிருக்க ரவிக்குமார் கோபமாக, ஷட் அப் சந்தியா, பார்த்து பேசு. அது சரி, உன் அம்மா புத்தி தானே உனக்கும் வரும். உன் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன் பாரு. அதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சரி, என் விஷயம் என்னோட, அதை விடு.
ஆனா இந்த தம்பிய மரியாதை குறைவா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசுனா பல்ல உடைச்சிருவேன் ராஸ்கல். சூர்யா சற்று முன்னே வந்து மென்மையாக ரவிக்குமாரை பார்த்து, சார் விடுங்க சார், அவங்கள சொல்லி எந்த குத்தமும் இல்லை சார். என்ன மாதிரி ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது யாரா இருந்தாலும் இப்படிதான் சார் சொல்லுவாங்க. என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர வேணாம். நான் வேணா கிளம்புறேன் சார், பரவாயில்ல. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இங்கதான் இருந்தாகணும். எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு நன்றி கடனா நீங்க இங்கதான் இருந்தாகணும் சூர்யா. பாருங்க, இன்னொரு தடவை இவர்கிட்ட யாராவது மரியாதை குறைவா பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தம்பி, இன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி. சார் என்ன சொல்றீங்க? நோ, இட்ஸ் a done deal. ஆல் ரைட் பிரீத்தி, இவர் இங்கேயே தங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடு. இதற்கிடையே அனன்யாவின் வாழ்க்கைக்குள் அழையா விருந்தாளியாக வந்தவன் தனக்கே தெரியாமல் தான் செய்துவிட்ட தவறை உணர்கிறான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண தப்பு இன்னும் என்ன தூங்க விடாம துரத்திட்டு இருக்கு. குடி போதையில ஒரு பொண்ணுகிட்ட அப்படி நடந்துக்கிட்டதை நினைச்சு, ஆனா அவ எங்க இருப்பா? நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீ இப்படி பேசுறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. உன் தங்கச்சி அஞ்சலிக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோம். மாப்பிள்ள பிரகாஷ். இந்த கல்யாணத்துக்கு என்னால கண்டிப்பா அஞ்சலிக்காக இல்லைனாலும் உன் பாட்டிக்காக ஒரு தடவை வந்துட்டு அப்புறம் உன் இஷ்டம். அப்பா அப்பா கல்கி, உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. இது பிரான்ஸ்ல தயாரிக்கிறது. இதோட மினிமம் பிரைஸ் ரேஞ்சே ஒரு 3 கோடி இருக்கும். இது உனக்கு எப்படி கிடைச்சது? டூப்ளிகேட்டா இல்ல திருட்டிட்டு வந்தியா? மேடம், நீங்க ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? You mean the great businessman Mr. ராஜேஸ்வரன்? எஸ். அவர் இது வரைக்கும் யாரும் பார்த்தது கூட இல்ல. ஆல்சோ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னாலே மினிமம் 6 months வெயிட் பண்ணணும். நான் ஆச்சு, அவரை பார்க்கறதாச்சு. ஆமா, என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல மேடம், உங்க கையில கட்டிருக்கீங்களே இந்த வாட்ச், இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன். இந்த வாட்ச்ல இருக்கிற டைமண்ட் டிசைன் இது எல்லாமே ஒரிஜினல்ல மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச் நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியாலே பாத்தீங்கன்னா 2 வாட்ச் தான் சேல் ஆயிருக்கு. அதுவும் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதான் கேட்டேன் மேடம். சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து 6 மாதங்கள் ஆகியிருந்தது. சூர்யா கொடுத்த ஆலோசனைகளின்படி ரவிக்குமார் எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றி அடைந்திருந்தன.
சூர்யாவின் மீது ரவிக்குமார் வைத்திருந்த நம்பிக்கை பெரிதும் அதிகரித்திருந்தது. அதே சமயம் சூர்யாவின் வலது கையில் இருந்த அந்த மச்சம் குறித்து ரவிக்குமார் அவ்வப்போது ஆழ்ந்து யோசித்து வந்தார். ஆனால் அவருக்கு சரியான விடை கிடைக்கவில்லை. இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரீத்திக்கு மாப்பிள்ளை தேடுவதில் ரவிக்குமாரின் கவனம் சூடு பிடித்திருந்தது. பெரிய பெரிய பிசினஸ்மேன்களின் வரன்கள் வந்தாலும் ரவிக்குமாருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் அவருக்கு எந்த வரனும் அமையவில்லை. என்னையா எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கே வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சார், இன்னைக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகலனா நம்ம ப்ராஜெக்ட் கையை விட்டே போயிடும். கொடுங்க. யோ, இது சம்பந்தப்பட்ட லீகலிட்டிஸ்லாம் வெரிஃபை பண்ணவே 2 நாள் ஆகும் ஐயா. இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்துல தான் கொண்டு வருவீங்களா? சார், இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகாது. நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன். நீங்க ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு சைன் மட்டும் போட்டா போதும் சார். இப்படி ரவிக்குமாருக்கு குடும்பத்தின் மீது இருந்த சில பொறுப்புகளும் சூர்யாவின் அசாத்திய திறமைகள் மீது இருந்த வியப்பும் அவரை பல வகையில் யோசிக்க செய்து கொண்டிருந்தது. இது இத்தனை நாளா எப்படி என்னோட நினைவுக்கு வராம போச்சு? சூர்யாவை இத்தனை நாளா ஒரு சாதாரண பையனா நினைச்சிட்டமே. அவனோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆகியிருக்கேன். இந்த ஊட்டி மொத்தமும் என்ன ஒரு பெரிய ஆளா பாக்குது. ஆனா இங்க யாருக்கும் தெரியல. என்ன விட இன்னும் என்ன மாதிரி இருக்கிற 100கணக்கான கோடீஸ்வரங்க சேர்ந்து நின்னா கூட சூர்யாவுக்கு ஈடாக முடியாது. இப்ப கூட சூர்யா நினைச்சா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் புரட்டி போட முடியும். ஆனா அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டுட்டு அவன் ஏன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்? ஐயோ கடவுளே, நான் பண்ண தப்புக்கு நானே ஒரு பிராயச்சித்தம் செய்யணும். செஞ்சே ஆகணும். அப்பா, நான்சென்ஸ். நான் உன் அப்பா கிடையாது. இல்ல, நீங்க தான் என் அப்பா. ஐயோ சொன்னா கேளு, நான் உன் அப்பா கிடையாது. அப்பா, ஏன் அப்பா இவ்வளவு நாளா என்னையும் எங்க அம்மாவையும் பார்க்க வரல? ஏய் விட்றா, சொன்னா கேளு, நான் உன் அப்பா கிடையாது. சார் 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 சாரி சார். சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மித்துக்குட்டி, வாட் இஸ் திஸ்? கம். ஏய், முடிஞ்சுதா உன் டிராமா? இந்த மாதிரி இமேஜ் ஸ்பாயில் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு காசு கொடுக்கறாங்க? இந்த மாதிரி ஆம்பளைங்க ரெஸ்ட் ரூம்க்குள்ள வர்றதா உன் வேலையா? வாட் தி ஜென்ஸ் டாய்லெட் யூஸ் பண்ணா பெரிய ஆம்பளையா? ஆம்பளைனா என்னன்னு தெரியுமா? ஒரு குழந்தைகிட்டயும் லேடிஸ் கிட்டயும் எப்படி பேசணும்னு உங்க வீட்ல சொல்லி தரல? முதல்ல உன் பையனுக்கு அப்பா யாருன்னு சொல்லி கொடு. இல்ல உனக்கே உன் பையனோட அப்பா யாருன்னு தெரியாதா? ஹே, கரெக்ட் தான். என் பையனோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பையனோட அப்பா நீங்க, சாரி, நீ அவனோட அப்பா இல்லைன்னு மட்டும் அவன்கிட்ட சொல்லிடுறேன். வாமித்து. Lights, camera, action. I'm the main attraction. Post it up to get the reaction. In this life of a social media star, everybody knows who you are. They say I'm goals, yeah, I raise that bar. I'm a beauty guru, I've come so far. தேங்க்ஸ். இங்க பாரு மயூரி, எவ்வளவு நாளைக்கு நடந்தது நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்ப நீ? எல்லாத்துக்கும் அழுறதுக்கு நீ என்ன பழைய கல்கியா? அமெரிக்கால நீ ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் நியூரோ சர்ஜன், டாக்டர் மயூரி. அது மட்டும் இல்லாம உன்னை நம்பி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் நீ பாஸ்ட் கடந்து வந்துதான் ஆகணும் மயூரி.
நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் அத்தை. ஆனா என்கிட்ட எல்லாமே இருக்கு. என்னோட அந்த குழந்தைய தவிர அதை என்கிட்ட இருந்து பிரிச்சவங்க அந்த குழந்தைய என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறப்பதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது. அதெல்லாம் கூட விடுங்கத. இத்தனை வருஷம் ஆச்சுல, என் வீட்ல இருந்து ஒரு போன் ஆச்சு பண்ணிருப்பாங்களா? என்னாச்சுன்னு விசாரிக்கவாது செஞ்சிருக்காங்களா அத்தை? இல்லையே. ஹலோ கல்கி, நீ உடனே புறப்பட்டு சென்னைக்கு வா. ரொம்ப அவசரம். நீ நேர்ல வந்ததும் மத்த எல்லாத்தையும் சொல்றேன். நான் எப்படி இந்த டீலை முடிச்சேன்னு பாட்டியும் சந்தேகப்படுறாங்களா என்ன? எல்லாரும் இப்படியே தப்பா நினைச்சா நான் என்ன பண்ணுவேன்? இதே ஒரு பையன் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ஓகே பண்ணா அது அவன் பண்ண அச்சீவ்மெண்ட். இதே ஒரு பொண்ணு பண்ணா அதுக்கு அவ உடம்பு தான் காரணமா? கண்டிப்பா நான் ஸ்டேஜ் ஏறினா எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துவாங்க. ஹோல்ட் யுவர் ஹார்சஸ். இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் நினைச்சேன். பாராட்டு விழாவா எப்போ மாறுச்சுன்னு தெரியலையே. என்ன உளர்ற விக்ரம்? சந்தனா பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு தானே இவ்வளவு நாம எல்லாரும் தவங்க கிடந்தோம். ஆமாமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். சந்தனாவால தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி சந்தனாவால மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுன்னு சொல்றது எங்க எல்லாருடைய உழைப்பையும் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், தொடர்ந்து ராஜேஸ்வர் குரூப்பை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவங்க அதை பார்த்துட்டு இன்னைக்கு அந்த டீல்ல சைன் பண்ணிருக்காங்க. அஃப்கோர்ஸ் சந்தனாவுடைய உழைப்பும் இதுல இருக்கு. ஆனா அதை தவிர்த்து இதுல வேற எதுவும் ஸ்பெஷலா இல்ல. சந்தனா இந்த டீலை ஓகே பண்றதுக்காக அவங்க ஏதாவது ஸ்பெஷல் டிமாண்ட் வச்சாங்க? ப்ராஜெக்டை சைன் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா அதை பெஸ்டா முடிச்சு கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டம். நான் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸை நல்லபடியா முடிச்சிருக்கேன். சந்தனாவை நம்பி எப்படிமா நீங்க இந்த ப்ராஜெக்டை எடுத்து? யாருன்னே தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுத்ததே இங்க யாருக்குமே பிடிக்கல. ஏதோ உங்க உயிரை காப்பாத்தி இருக்கான்றதுக்காக எதுவும் சொல்லாம இருந்தோம். இப்ப என்னடானா நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. புத்தி கெட்டு போச்சா உங்களுக்கு? ஆமா டாடி, இவ யாரு? இவனுக்கு என்ன சொத்து இருக்கு? நம்ம கிட்ட salary வாங்குற நான் இவன். இவனுக்கு போய் பிரீத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க? I'm very much disappointed with you. இங்க பாருங்க, ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. ஒரே நாள்ல எல்லாத்தையும் குட்டிச்சவராக்கிடாதீங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம். 1000 கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் சூர்யா மாதிரி ஒரு பையன் நம்ம பிரீத்திக்கு கிடைக்க மாட்டான். சோ நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வீட்டுக்கு மாப்பிள சூர்யா தான். இன்னும் சொல்ல போனா என்னோட அடுத்த வாரிசு. So mind it. இன்னொரு தடவை இந்த வீட்ல யாராவது சூர்யாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினாலோ இல்ல சத்தம் போட்டாலோ என ரவிக்குமார் பேசிவிட்டு கோபமாக தன்னுடைய அறைக்குள் சென்றார். ஒரு வழியாக அடுத்த 6 மாதத்தில் அவர்களது திருமணம் நடந்து முடிந்தது. How are you? ஹாய் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? நான் யாரும் தெரியுதா? How are you? ரொம்ப அழகா. குழந்தை மேல இருந்த கையெடு. ஹே, நான் ஒண்ணு பார்க்க வரல, பாட்டியை பார்க்க தான் வந்தேன். அதுக்காக நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. நான் என்னதான் அக்கான்னு சொல்லி போய் பாசமா பேசினாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி என்ன ஹர்ட் பண்றா. நீ உன் மனசுல உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? கல்யாணமே ஆகாம ஒரு குழந்தையோட வந்து நின்னுட்டு இருக்க. உன்னை கம்பேர் பண்ணும்போது இவ 1000 மடங்கு பெட்டர். அவன் பேசிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாவிட்டாலும் அந்த அங்கிள் அம்மாவை திட்டுகிறான் என்பது புரிய, அங்கிள் எங்க அம்மாவை திட்டினா நான் ஃபைட் பண்ணுவேன். எனக்கும் கராத்தே தெரியும். கொசு மாதிரி இருந்துட்டு ஃபைட் பண்ணுவாராமே. பொறுக்கிக்கு பிறந்தது பொறுக்கியா தானே இருக்கும். என்னடா சொன்ன? என்ன தைரியம் இருந்தா ஏன் மேலேயே கை வைப்ப? அம்மாவை அடிக்க கூடாது. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி தரலையா? என் மகனுக்கு மேனஸ் நீ சொல்லி தரியா? பசங்க கிட்டயும் லேடிஸ் கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரல உங்க அம்மா. பிரகாஷ் பிரகாஷ் வேணா பிரகாஷ் பிரகாஷ், நம்ம போலாம் ப்ளீஸ்.
நான் தான் கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்ல, நீ ஏன் அதுக்குள்ள வந்த? வேணாம் ப்ளீஸ். தேவையில்லாம இவங்கிட்ட எல்லாம் ஏன் சண்டை போட்டு? வா போலாம். அப்பா அம்மா அவங்களோட சண்டை போடல, அந்த அங்கிளும் ஆன்ட்டியும் தான் அம்மாவோட சண்டை போட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். புன்னகையுடன் அவனை அணைத்துக் கொண்டு முன்னால் போக வேறு வழி இல்லாமல் அனன்யா அவன் பின்னால் போகிறான். ஹலோ கல்கி, உன்னை பிக்கப் பண்ண கௌதம் வருவான். அவனோட சேர்ந்து நீ வீட்டுக்கு வந்துரு. ஹலோ நீ வந்தது நான் எல்லாத்தையும் சொல்றேன். அப்பா அப்பா பா, சென்னையிலேயே இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா? எக்ஸ்கியூஸ் மீ. யாரை என் வாழ்க்கையில இருந்தே மறக்கணும்னு நினைக்கிறேனோ அவன் என் முன்னாடி வந்து நிற்கிறான். இவனை திரும்ப பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா செருப்பால அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் மக ரக்ஷிதா முன்னாடி எந்த டிராமாவும் போட வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க சென்னைக்கு முத தடவையா வரீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நிஜமாவே இவனுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? நீங்க என் கூட வரீங்களா? நான் ட்ராப் பண்றேன். டாக்ஸி டாக்ஸி. டாக்ஸி எல்லாம் எதுக்கு? என் கார்ல உங்களை நானே ட்ராப் பண்றேன். ஆமா, இவங்க யாரு? உங்க தங்கச்சியா? ஏய், சென்னையில் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. கௌதம் அண்ட் கோன்னு சொன்னா போதும், என் வீட்டுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணிடுவாங்க. பை த பை, உங்க பேர் என்ன? டிரைவர், வண்டி எடுங்க. ஏய் ப்ளீஸ். நியாயமா பார்த்தா இத்தனை வருஷமா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கஷ்டப்பட்டது விக்ரம் தான். ஸோ இன்னையில இருந்து இந்த ப்ராஜெக்டோட முழு பொறுப்பை நான் விக்ரம் கிட்ட ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்கை கேட்டு குடிங்க. The entire party's bill is on me. தெரியுதா? Enjoy. Waiter, sir. இங்க இருக்கிற எல்லா டேபிளுக்கும் ஒரு கிராண்ட் க்ரூ ஷாம்பைன் எல்லாருக்கும் கொடுங்க. ஓகே சார். ஆனா அந்த கடைசி டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு ஒரு பிச்சைக்காரன், அந்த நாய் டேபிளுக்கு மட்டும் எதுவும் போக கூடாது. புரிஞ்சுதா? அவன்லாம் பார்ட்டிக்கு வரவே தகுதி இல்லாதவன். சார் ஒரு விஷயம், அந்த ஒரு பாட்டில் 20 லட்ச ரூபா வரும். எல்லா டேபிளுக்கும் கொடுக்கறோம்னா கோடிக்கணக்கில் ஆகுமே, பரவாயில்லையா சார்? யோ, நீ பேசிட்டு இருக்கிறது ஏஜே கம்பெனியுடைய புது சிஇஓ. ஓகே சார். ஓகே, சொன்னதை செய். கோ கோ மேன். ஏய், போய் 2 பாட்டில் கொண்டு வா போ. சந்தனா பேச்சை தட்ட முடியாத சர்வர் மீண்டும் அவளுக்கு பரிமாறினான். அதை அவளிடமிருந்து ஹரிஷ் பிடுங்க முயல சந்தனா கோபமடைந்தாள். சொன்ன கேளு. ஏய் போதும். இல்ல, நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? அதெல்லாம் இல்ல. என்னடா வேணும் உனக்கு? எவனையும் விட மாட்டேன். இந்த பிச்சைக்கார நாயை யார் இங்க சாப்பிட உட்கார வச்சது? இவெல்லாம் மொத ஆளா சாப்பிடலன்னு யார் அழுதா? Throw this beggar out of here. ஏய் சந்தியா, வாயை மூடு. அறிவு இருக்கா உனக்கு? இப்படி ஈவ இருக்கமே இல்லாம சாப்பிடுறவங்களை எழுந்திருக்க சொல்ற மனுஷியா நீ எல்லாம்? கேவலம் ஒண்ணுக்கு உதவாத இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு பெருசா சீன்லாம் போடாத. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஊட்டில இருந்து மினிஸ்டர் கூப்பிட்டுருக்கேன். அவர் வரும்போது உங்களை மாதிரி பிச்சைக்கார நாயங்களை பார்த்தா அவர் என்ன நினைப்பாரு? என்ன அதானே, ஏதோ அப்பா சொன்னாருன்னு போனா போட்டுன்னு உங்க 2 பேத்தையும் உள்ள விட்டோம். அதுக்கு உங்க லோக்கல் புத்திய காட்டிட்டீங்கல்ல. வேணும்னா சாப்பாட்டு பார்சல் கட்டி தர, வெளியில எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. சூர்யா, இதுக்கு மேலே நீங்க அவமானப்படுறதை என்னால பார்க்க முடியாது. எந்திரிங்க ப்ளீஸ். பிரீத்தி கோபத்தில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள். உடனே சூர்யாவும் அமைதியாக பிரீத்தியின் பின்னால் சென்றான். என்னையா சொல்ற? 500 கோடிக்கு வாரிசான அந்த பிரீத்திய எப்படியா அந்த பிச்சைக்கார நாய்க்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தா? அதான பெரிய மர்மமா இருக்கு. விவேக், மினிஸ்டர் இஸ் ஹியர். அனைவரும் வரவேற்றனர். அனன்யாவையும் அவ பெத்த அந்த குட்டி பிசாசியும் அவளோட அந்த பணக்கார புருஷன் வந்து ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு போயிட்டான். அது அவனோட காஸ்ட்லி கார்ல, தெரியுமா? என்ன உளர்ற? ஆமா, அந்த குட்டி பிசாசு அந்த பணக்காரனை அப்பா தான் கூப்பிட்டான். அப்பா தானே கூப்பிட்டான். அப்பாவா? உட்காருங்க சுதாகர், உட்காருங்க. கையாடுங்க சார். உங்க பெரிய பொண்ணு லண்டன்ல இருந்து வருவா, அவளை எனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படி சொல்லிதானே என்ன கூப்பிட்டீங்க. இப்ப என்னடானா, எவனோ ஒருத்தன் பணக்காரன்னு வந்தானா, அவனை இவ புருஷன்னாலா, அந்த சின்ன பையன் அவனை அப்பான்னானா, எல்லாம் கிளம்பி போயிட்டாங்களாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் பெரிய பொண்ணு அனன்யாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என் பேர் கல்கி. எங்க அம்மா இருந்தப்போ எனக்கு 7 வயசு. என் அம்மா இறந்த கொஞ்ச நாள்லயே என் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு
சித்தியை கூட்டிட்டு வந்தாரு. இது உன் வீடா இருக்கலாம், ஆனா என் பெர்மிஷன் இல்லாம என் ரூமுக்குள்ள வரக்கூடாது. நான் ரொம்ப அழகா இருப்பேன். அது பொறுக்காத என் சித்தி ஏதாவது காரணம் சொல்லி என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கு. இது கூட உன்னால ஒழுங்கா பண்ண முடியாதா? சிந்தாம சாப்பிட தெரியாது? 17 வயசு வந்தப்போ என்ன நடந்ததுன்னே தெரியல. என் ஹார்மோன் மாற்றத்தினால நான் அப்படியே குண்டா அசிங்கமா மாறிட்டேன். என் எடை 120 கிலோ ஆயிடுச்சு. என் சித்தி கொடுத்த மருந்து தான் என் ஹார்மோன் செஞ்சுக்கு காரணம்னு பின்னாலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை எல்லாம் பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. பேருக்கு தான் இது கல்யாணம். உன் கூட சேர்ந்து ஒரு நாள் கூட நான் வாழ மாட்டேன். இதுல பில்லோட சேர்த்து உன் டிப்ஸ் எவ்வளவு வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கோ. ஆனா அந்த நாய் இருக்கான் பாரு, அவன் டேபிள் பில்லை மட்டும் அவன்கிட்டே கலெக்ட் பண்ணிக்கோ. ஓகே சார், என்ன பின் நம்பர் ப்ளீஸ்? அதே நேரத்தில் விக்ரம் கொடுத்த கார்டை சர்வர் ஸ்வைப் செய்ய அந்த கார்டு வேலை செய்யவில்லை. படிக்காத தற்குறியா நீ? அது எப்படி கார்டு டிக்ளைன் ஆகும்? என் கார்டில் 5 crores இருக்கு. யூ நோ தட்? சார், உங்க பில் 7 crores ப்ளஸ் டாக்ஸஸ் சார். வாட்? 7 கோடியா? என்ன நடக்குதுங்க? ஏன் இவ்வளவு சத்தம்? உனக்கு தெரியாது இதால நம்ம ரெputation போகும்னு? சார் தான் சார் பில் பே பண்ணாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. I'm Deepak. I own this hotel. What's the problem? விக்ரம் தன்னுடைய ஹோட்டலை குறை சொல்ல ஆரம்பிக்க சந்தேகப்பட்ட தீபக் பில்லை வாங்கி படித்து பார்த்தான். பிறகு பிரச்சனை விக்ரமிடம்தான் என்று புரிந்து கொண்டு மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இந்த ஹோட்டல்ல மொத்தம் 4 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இந்த ஒரு ஃப்ளோர்ல மட்டும் தான் இவ்ளோ கம்மியான பட்ஜெட்ல பார்ட்டி நடக்குது. நீங்க கேட்ட இம்போர்ட்டட் வைன்ஸ் தான் நாங்க சர்வ் பண்ணிருக்கோம். அளவுக்கு மீறி நீங்க குடிச்சிட்டு எங்க கிட்ட சண்டைக்கு வரீங்களா? மரியாதையா பில்ல கட்டிட்டு போங்க. விக்ரம், சாரி தீபக், எனக்கு உங்களோட பேக்ரவுண்ட் தெரியும், ஆனா என் பையனுக்கு அது தெரியல. என் பையன் மேலதான் தப்பு இருக்கு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன். சாரி மிஸ்டர் தீபக். நம்மள மாதிரி பெரிய ஆளுங்களுக்குள்ள இப்படி எல்லாம் சண்டை வரக்கூடாது. அந்த 7 கோடியை எப்படியாவது பே பண்ணிடுறேன். ஆனா ஒரு ரெக்வெஸ்ட், அந்த கடைசி டேபிள்ல இருக்கான் பாருங்க, நாயை விட கேவலமான ஒருத்தன், அவன் பில்ல மட்டும் அவங்கிட்டே கலெக்ட் பண்ணுங்க. நீங்க தான் சீஃப் கெஸ்ட். இவன் கைய பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. he is just a servant. வாய் மூடுங்க. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? அவரால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். என்கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறீங்களோ அதை விட 100 மடங்கு அதிக மரியாதையா சூரிய சருக்கு நீங்க எல்லாரும் கொடுக்கணும். புரிஞ்சுதா? நான் மட்டும் இல்ல, என்னை மாதிரி எத்தனையோ அரசியல்வாதிகளையும் பிசினஸ் மேன்களையும் சூர்யா சார் உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் அமைதியா இருக்காருன்னா நிச்சயமா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். புரிஞ்சுதா? என்னையா நடக்குது இங்க? அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. சூர்யா சார், சார் வாங்க சார், நம்ம வீட்டுக்கு போலாம். பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி? ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ஏர்போர்ட்டில் நடந்ததையே மறந்து விட்டவர்களாக அனன்யாவிடம் வந்து தேனொழுக பேச அவர்களிடம் பேசவே அருவருப்பாக இருந்தது அவளுக்கு. எங்கக்கா ஹஸ்பண்ட் வரல? ஹஸ்பண்டா? ஏய் குட்டி பையா, உங்க அப்பா வந்தாரு இல்ல? பாட்டி கிட்ட சொல்லு. ஆமா பாட்டி, அப்பா வந்தாங்க. ஐயோ பாட்டி, அது வேற பிரச்சனை. எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் அப்புறமா வந்து சொல்றேன். அவர் தானமா இப்ப உன்னை இங்க இறக்கி விட்டுட்டு போனாரு. ஐயோ பாட்டி, அவ நமக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. நம்ம எப்பவுமே அவளுக்கு நல்லது தானே நினைக்கிறோம். ஆனா அவ எப்ப பாரு நம்மளை பத்தி தப்பு தப்பா தான் புரிஞ்சுக்கிறா. என்னை பத்தி நீங்க தப்பு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா அப்பா என்ன தப்பு பண்ணாரு சொல்லுங்க? இவ இவ்வளோ வருஷம் கழிச்சு வராந்தானே இவளை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணத்தை பத்தி எல்லாம் சொல்ல வேணாம், ஆனா ஒரு வாட்டி வந்து அப்பா பார்க்கல. வாங்க நம்ம வீட்டுக்கே போலாம். நீங்க வாங்க. ரொம்ப நாள் பார்க்காததுனால எங்க அப்பாவுக்கு பாசம் அதிகமாக இருக்கலாம். கண்டிப்பா இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்னு நம்பி நான் இவங்களோட போறேன். இனி என்ன மாதிரி விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கும்னு எனக்கு தெரியாது. உனக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு தாண்டி இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்ட. அதையும் மீறி நீ சந்தோஷமா இருந்துடுவியா? அப்பாவோட திட்டத்தை முன்னாடி நின்று நடத்த போறதே நான் தான். நம்ம முன்னாடியே அஞ்சலி இப்படி போய் பேசுறா.
அனன்யா குடும்பமே அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. கௌதம் வரல. இப்ப வாத சொல்லுங்க, என்னை எதுக்கு அவசர அவசரமா கூப்பிட்டீங்கன்னு? நீயும் கௌதம பிரிஞ்சு 6 வருஷம் ஆகுது. இப்ப நீயும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க. கௌதம் அவர் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறாரு. அதனால நீங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கிக்கிறது தான் நல்லது. அம்மா, கௌதம் அப்பாக்கு தான் இதுல விருப்பமே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த டிவோர்ஸ் ஒத்துக்கிட்டாரு? அதுல 2 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இதுல ஒன்று தான் டிவோர்ஸ்க்கானது, இன்னொன்று கௌதம் அப்பாவுக்காக தான். அடிச்சி, நீ எல்லாம் ஒரு அப்பனா? எப்படி நீங்க இதுல என்ன கையெழுத்து போட சொல்லி கேட்கலாம்? கௌதம் அப்பா தான் இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாருன்னா நீங்க எப்படி எதுக்கு ஒத்துக்கலாம்? எனக்கு இப்பதான் புரியுது, குண்டா இருந்த என்ன எதுக்காக அவங்க வீட்டு மருமகளாக்க நினைச்சாங்கன்னு. ஏய் மச்சி ஹரிஷ், ஏய் எப்படா இருக்க? என்னடா இது கோலம்? தி கிரேட் ராஜேஸ்வர் வீட்ல தானே இருக்கணும். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்க மச்சான் இருந்த இவ்வளவு நாளா? தமிழ்நாட்டோட டாப் பணக்காரன் இவன் ஏன் ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஹரீஷ இப்படி சொந்தம் கொண்டாடுறான்? ஹரீஷ பார்த்து ஏன் அவன் ராஜேஸ்வர் வீட்டுல இருக்க வேண்டியவன்னு சொல்றான்? வெயிட்டர் சார், ஹரிஷ் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான். ஃப்ரீயா கொடுத்தா அவனுக்கு பிடிக்காது. அதனால இந்த டேபிளுக்கு மட்டும் 50% டிஸ்கவுண்ட் போடு. சொல்றேன்ல, போ. 50% டிஸ்கவுண்ட் போ. அப்படி பார்த்தா நாங்களும் உங்க ஃப்ரெண்ட் ஹரீஷோட ஃபேமிலி தான். எங்களுக்கும் 50% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க தீபக். உங்க பையன் விக்ரம் தான் என் ஃப்ரெண்ட தெருநாய் பொறுக்கி அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ உங்க கோவம் ரோஷம் எல்லாம் 7 கோடி பில்லு பார்த்ததும் காணாம போயிடுச்சா? ஏ ஹரிஷ், ஸ்வைப் பண்ணு. எப்படியும் டிக்ளைன் தான் வரப்போகுது. சக்சஸ் சார், தேங்க்யூ. வாட்? ஏண்டா நீயும் பணக்கார ஃப்ரெண்டும் எங்களை அவமானப்படுத்தணும்னு இந்த மாதிரி பண்றீங்களாடா? தூக்குடா அவங்கள. ஏய் ஓ, டேய் தூங்குறாடா. சாரி மச்சி. அவன் மேல ஒரு சின்ன கீறல் பட்டுச்சுன்னா அடுத்த 1/2 மணி நேரத்துல என்ன ஆவீங்கன்னு உங்க யாருக்குமே தெரியாது. நான் அதை சொன்னா கேட்கும் போது நீங்க எல்லாம் செத்து இருப்பீங்கடா. மச்சி, சிஸ்டர் கூப்பிட்டு கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன். தீபக் சொன்னதை கேட்ட ஹரிஷ் அந்த இடத்தை விட்டு சந்தனாவுடன் நடக்க ஆரம்பித்தான். அத்தனை பேரும் மிரண்டு போய் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். Cheers. இவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. கோடிக்கணக்கில் கிஃப்ட் தரான், திடீர்னு வேற ஒரு முகத்தை காட்டுறான். இவனை பார்த்து தாஜ் ஹோட்டல் ஓனரே மிரண்டு போறாரு. இவன் நிஜமா யாரு?